ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் உமா முருகன். இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கி நம்ம வந்து லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம். ஸோ என்ன லெமன் சாதம் அப்படின்னு சொல்லிட்டா, இன்றைக்கி நம்ம கல்யாண நாள், நம்ம வந்து ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. ஸோ லெமன் சாதம் தான் செஞ்சு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெந்தயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து நமக்கு வேர்க்கடலை கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். லெமன் வந்து நம்ம தோட்டத்தில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து 5 பழம் ஃபஸ்ட்டு வந்து லெமன் சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அடுப்பில் வந்து வானலை வச்சாச்சு. வச்சுட்டு எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ நீங்கள் கல்யாணம் ஆகாதமா நீங்கள் ஸ்பெஷலாக என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம மிளகா போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. நம்ம வந்து இப்போ அதை கிண்டி விட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சரியாகலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் சரியான பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்தது வந்து வேர்க்கடலையும் இடித்து வச்சுருந்த வெந்தயம், பூண்டு நம்ம மூணையும் போட்டு அது இதுக்கு சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லா வதவட்டும். நம்ம அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூளும் வந்து நம்ம இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டுக்கிட்டு அதையும் கிண்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். நம்ம வந்து அந்த சாறு எடுத்து வச்சுருந்தோம், லெமன் சாறு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஸோ புகைச்சலாக வந்துச்சு. ஸோ ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கிண்டி விட்டுக்கிறோம். ஸோ நான் வந்து வடிகட்டாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். வடிகட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்ரு தான். நான் வரதை கொஞ்சம் இருக்குது, அடியில் கொஞ்சம் தேங்கி தான் இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து அந்த சாறை ஊற்றியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம கிளறி விட்டாச்சு. தேவையான அளவு கல் உப்பு தான் போட்டுக்கிட்டேன். ஸோ இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். கொதி வந்ததுமே கெட்டியாகிடும். ஸோ பாருங்கள், கெட்டியாகிடுச்சு. நல்லா கொதிக்குது. ஸோ இந்த பதமே போதுமான பதம் தான். நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து சாதம் வந்து வடித்து வச்சாச்சு. ஸோ அது நல்லா ஆறிடுச்சு. நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம அடுத்ததாக வந்து அந்த லெமன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அதில் போட்டு கிளறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், லெமன் போட்டு கிளறியாச்சு. லெமன் குழம்பு ஊற்றி கிளறியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து லெமன் குழம்புக்காக நம்ம வந்து கொஞ்சம் கருவாடு வறுத்துக்கிறோம். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி நல்லா வதக்கிட்டு, நம்ம அந்த 2 கருவாடு தான் இருந்துச்சு. ஸோ அந்த 2 கருவாடையும் வந்து நம்ம இது கூட போட்டாச்சு. போட்டு வதக்கி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கி வச்சாச்சு. ஸோ ஓகே, நம்ம சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி காலையிலே என் ஃப்ரெண்டு வந்தால் கல்யாண நாள் அதுவுமா பிரியாணி செஞ்சுருப்பேன்னு சொல்லிவிட்டு, நான் பிரியாணிலாம் செய்யலடி, நான் லெமன் சாதம் தாண்டி செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். என்னடி லெமன் சாதம்லாம் செஞ்சு வச்சுருக்கிற, பிரியாணி செய்யாமல் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மள்கிட்ட இருக்கிற வசதி அவ்வளோதான், இதெல்லாம் செஞ்சுருக்கேன், அவன் என்ன சாப்பிட்டு போடின்னு சொன்னால் அவனும் கொஞ்சம் சாப்பிட்டான், நானும் சாப்பிட்டேன். லெமன் சாதத்துக்கும் கருவாடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டும் அதான் சொன்னான் வந்து. ஸோ நல்லா தாண்டி இருக்குது, நான் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் சமைச்சி சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா. அவள் வந்து லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னால், சரி இன்றைக்கி வந்து செம டேஸ்ட்டாக தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.